பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 27ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தோல்வி இல்லாத வாழ்க்கை. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஒரு நாளுமே தோற்று போவது இல்லை. இயேசுவை உண்மையாக நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக நாம் ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக இருக்கும்போது இந்த பூமியில் நமக்கு என்ன காரியம் நடந்தாலும் அது ஒரு தோல்வியே கிடையாது. ஒருவேளை ஒரு சில தவறான தீர்மானத்தை கூட நாம் எடுத்திருக்கலாம், அதன் மூலமாக நிறைய பின் விளைவுகள் கூட வரலாம். ஆனால் அது கூட என்ன கிடையாது, தோல்வி கிடையாது. ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினால ஒரு பாவத்தை கூட என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் அதுவுமே நித்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒரு தோல்வி கிடையாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசுக்குள்ளாக நாம் வாழும்போது நமக்கு கண்டிப்பாக தோல்வியே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தோல்வியே கிடையாது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இந்த காரியங்களை எல்லாம் தோல்வி என்று சொல்லவில்லை என்றால் இதை நாம் எப்படி சொல்லுவது என்று சொல்லி உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்விகள் என்று சொல்லுவது கூட மாறு வேடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம்தான். ஏன்னா நம்ம விசுவாசத்தில் வாழும்போது நம்முடைய தீமையான காரியங்களை கூட இயேசு நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னா, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன்னா, அது மட்டும்தான் நமக்கு தேவை. இன்றைக்குள்ள தியான பகுதியில் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் பாபிலோனில் 70 வருடங்களுக்காக அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். பாபிலோன் என்று சொல்லுவது அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் அல்ல. அவர்கள் பாவம் செய்ததுனால அந்த இடத்துல போயிருக்கிறார்கள். ஏன்னா கானான் தேசம் என்று சொல்லுவது அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம். ஆனால் பாபிலோன் வாக்கு பண்ணின தேசம் கிடையாது. பாவம் செஞ்சதுனால அவங்க அந்த தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவங்க பாபிலோனில் போனது அவர்களுக்கு ஒரு தோல்வியா இல்லையா என்று நாம் பார்க்க போகிறோம். 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் பாபிலோனில் இருக்கும்போது எப்படி இருப்பீர்கள் என்றால், நீங்கள் குறுகாமல் பெருகுவீர்கள். இப்போ பாபிலோனில் இருக்கும்போது கூட நீங்கள் குறுக மாட்டீங்க, நீங்கள் பெருகதான் செய்வீர்கள். அந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ அவங்க பாபிலோனில் வாழும்போதும் கூட ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்கள் பாபிலோனில் இருக்கும்போது கூட வீடுகளை கட்டுங்கள், திருமணம் செய்யுங்கள், வேலை செய்யுங்க, அந்த தேசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அந்த தேசம் நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் குறுகாமல் என்ன பண்ண வேண்டும், பெருக வேண்டும். இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அது சமாதானத்திற்குரிய திட்டங்கள். இப்போ இந்த 70 வருஷம் அவங்க பாபிலோனில் இருந்தாலும் அவங்க அங்கே பெருகி கொண்டே தான் இருந்தார்கள்.
ஒருவேளை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது 70 வருஷம் அவங்க பாபிலோன்ல இருந்தாங்க, எந்த நன்மையுமே அவங்களுக்கு நடக்கலை, 70 வருஷம் வீணாய் போய்விட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே நாம் வேதத்தை படிக்கும்போது அந்த வருடங்கள் கூட வீணான வருடங்களாக அவர்களுக்கு இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நாம் படிக்கும்போதும் கூட அதில் நமக்கு கூடுதல் விவரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் குறுகாமல் பெருகி கொண்டே இருந்தார்கள். 21ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவன் யார், இந்த பிள்ளைகளை எனக்கு பிறப்பித்தவன் யார், நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேன், இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார், இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேன், இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். அப்போ பாபிலோன்ல இருக்கும்போது இவ்வளவு பெருக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று புரியாத அளவுக்கு நீங்கள் குறுகாமல் நீங்கள் பெருகுவீர்கள். இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க பாவம் செஞ்சாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. அதற்கு தண்டனையாக தான் ஆண்டவர் அவர்களை பாபிலோனில் போக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுவும் கூட ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் உறவில் இருக்கும்போது அது கூட ஒரு தோல்வி இல்லை. நித்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையுமே நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விடுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினைகள்? நம்முடைய பாபிலோனில் நம்ம இருக்கும்போது நாம் உண்மையாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாபிலோன் என்று சொல்லுவது என்ன? நம்ம வாழ்க்கையில் தற்காலிகமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய இழப்புகளாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், அல்லது சவால்களாக இருக்கலாம், நம்மால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ததுனால நமக்கு ஏற்பட்ட ஒரு பின் விளைவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைனாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் பாபிலோன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் பாபிலோனில் இருக்கும்போது எப்படியோ நீங்கள் வாழ்ந்துருங்க, பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லலை. பாபிலோனில் இருக்கும்போதே நீங்கள் பெருகுங்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம இப்படியாக யோசிப்போம், இந்த பிரச்சனை மட்டும் சரியான பிறகு நான் நல்லா வாழ ஆரம்பிச்சிருவேன், இந்த ஒரு காரியம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடுச்சுன்னா அதன் பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த காலகட்டம் முடியும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். அது 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், 1 வருடமாக இருக்கலாம், 2 வருடமாக இருக்கலாம். அப்படியே நம்ம நாட்களை வீணடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பாபிலோன் மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் உண்மையாக பயன்படுத்துங்கள். எதிர்பாராத இடத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், வளர்ச்சி வரும். அதை நம்ம நழுவ விட்டுறவே கூடாது. நமக்கு எதிராக காணப்படக்கூடிய காரியங்கள் கூட ஆண்டவரால் அதை கூட எடுத்து பயன்படுத்த முடியும். ஒருவேளை அந்த நாட்களில் பாபிலோனுடைய ராஜாவாக இருந்தது நேபுகாத் நேச்சார். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லும்போது, நேபுகாத் நேச்சார் என்னுடைய வேலையாள், ஹீ இஸ் மை சர்வெண்ட், அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது நமக்கு எதிராக காணப்படக்கூடிய காரியங்களையும் கூட பயன்படுத்தி ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கை அல்ல, அது ஒரு தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை. தோல்வியை போல காணப்படும் வெளியில் பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ உலகத்தை ஜெயித்த இயேசுக்குள்ளால நம்ம இருக்கிறதுனால தேவன் நம்மை பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவை தான் பார்க்கிறார். அப்படி கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருக்குள்ளால என்றைக்குமே நாம் வெற்றி சிறக்கிறவர்களாக தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் எதை குறித்தும் பயப்படாமல், சூழ்நிலையை கண்டு பயப்படாமல், எந்த சூழ்நிலை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா.
இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறபடியால் ஒரு தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும் என்று தியானிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடங்கள் பாபிலோனில் இருந்தாலும் அந்த நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொடுத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவர்களோடு பேசினீர். ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாபிலோன் போன்ற சூழ்நிலைகளில் நாங்கள் கடந்து செல்லும்போது சவால்களாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், எதுவானாலும் தகப்பனே, அந்த சூழ்நிலையில் நாங்கள் உண்மையாக உம்மை விசுவாசித்து கொண்டே இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். விசுவாச கிரியைகளில் நாங்கள் பெருகி கொண்டிருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஓட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு தோற்று போன நபரை அல்ல, எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்தில் ஜெயாளியாக வீற்றிருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஆழமான விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.